Welcome to our channel. This is 9th standard 4th unit poem The Spider and the Fly. ரொம்ப interesting poem. இது memory poem கிடையாது. சொல்லிட்ட poetனா poet யாருன்னா Mary Botham Howitt. ஓகேவா? இது வந்து ஒரு ஸ்பைடர் ஃப்ளை, அதாவது அந்த ஈயோட கதை. ஒரு ஸ்பைடர் வந்து ஈயை தன் வலைக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்காக எப்படியெல்லாம் அது அந்த ஃப்ளை கிட்ட பேசி தன்னை மயக்குது அப்படின்றது இந்த ஸ்டோரியில் க்ளீனாக அந்த போயமில் அழகாக சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளையோட புக் பேக்கு கொஷின் ஆன்சர்ஸு உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஜ் நம்பர் 104ல் ரோமன் நம்பர் ஏ உங்களுக்கு புக் பேக்கு போயம் லைன்ஸோட கொஷின் ஆன்சர்ஸ். அதாவது ரோமன் நம்பர் ஏ பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஷின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2. சரியா? ஸோ 2 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, 2 or 3 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு கொஷின்ஸு கீழே கேட்பாங்க. அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேர்டு இல்லைன்னா 2 1 லைன் 1 சென்டென்ஸ் 1 லைன் சென்டென்ஸில் ஆன்சர் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்க்கலாம். The way into my parlor is up a winding stair, and I have many curious things to show when you are there. So the spider வந்து fly கிட்ட என்ன சொல்லுதுன்னா, I am having a parlor. என்கிட்ட பார்லர் இருக்குது, எனக்கு விண்டிங் ஸ்டார்ஸ்னால் என்ன படி, அது வர்றதுக்கு வழியும் இருக்குது, நிறைய க்யூரியஸ் திங்ஸ், ரொம்ப அதிசயமான திங்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன். இஃப் யூ கம் தேர், நீ வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லும். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஹவு டு ரீச் த ஸ்பைடர்ஸ் பார்லர். ஸோ ஸ்பைடர்ஸோட பார்லர் அது உள்ளே போகிறதுக்கு எப்படி போக முடியும் அப்படின்றத கொஷினாக கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்கள். த ஹவு டு ரீச் த ஸ்பைடர்ஸ் பார்லர். த we can எழுதும்போது we can reach the spiders parlor by a winding stairs. நான் 1ன்னு போட்டு உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வந்து ஃபஸ்ட் ஒன் ஆன்சர். அது உங்களுக்கு ஆன்சரும் நான் மேலேயும் டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கேன் பி ரீச், ஸ்பைடர்ஸ் பார்லர் கேன் பி ரீச்ட் த்ரூ எ விண்டிங் ஸ்டேர் அப்படின்னு எழுதலாம். மேலே ஆன்சர் இருக்குது, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எப்படின்னா த ஸ்பைடர்ஸ் பார்லர் கேன் பி, த ஸ்பைடர்ஸ் பார்லர் கேன் பி ரீச் த்ரூ எ விண்டிங் ஸ்டேர்ஸ். ஓகேங்களா? செகண்ட் கொஷினு, வாட் வில் த ஃப்ளை கெட் டு see in the parlor. என்ன பார்க்கறதுக்காக அந்த ஸ்பைடர் வந்து அந்த ஃப்ளையை கூப்பிடுது அப்படின்னா என்னென்ன ஆன்சர் எப்படி எழுதணும்னா, நான் உங்களுக்கு கீழே உள்ள ஆன்சர் நான் படிக்கிறேன் பாருங்கள். அந்த கொட்டேஷனை, த ஃப்ளை வில் கெட் டு see many curious things in the parlor. மறுபடியும் சொல்கிறேன். த ஃப்ளை வில் கெட் டு see many curious things. அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் curious things, நான் பக்கத்துலேயும் டைப் பண்ணியிருக்கேன். many curious things in the parlor. இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு கூட ஆன்சரு. செகண்ட் கொஷின் பாருங்கள். oh no said the little fly. kind sir, that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see. oh no அப்படின்னா நான் பரவாயில்ல வேண்டாம் எனக்கு வேண்டாம் சார், நீ கூப்பிட்டு ரொம்ப சந்தோஷம். that cannot be, எனக்கு நான் வந்து உங்கள் பேண்ட்ரியில் என்ன இருக்குது, பேண்ட்ரின்றது வந்து இந்த கிட்டத்தட்ட வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பொருளெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. சரியா? ஸோ அந்த பேண்ட்ரியில் என்ன இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பேண்ட்ரினே ரூம் வேர் த ஃபுட்டு டிஷ்ஷஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் பேண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதில் என்ன இருக்குன்றது ஐ ஆல்ரெடி நோ பட் ஐ டு நாட் விஷ் டு see, எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த லைனு. சரிங்களா? கொஷின் வந்து என்னென்னா,
இஸ் த ஃப்ளை வில்லிங் டு என்டர் த ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரி. அந்த பேண்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு ஃப்ளை வந்து விருப்பப்பட்டதா அப்படின்னு கொஷின். அப்படின்னா அப்போ அது விருப்பப்பட்டதா தான் இப்போ போயிருக்கோம் இல்லையா, போகல. ஸோ ஆன்சர் என்னன்னா நோ. எப்படி எழுதணும்னா நோ த ஃப்ளை இஸ் நாட் வில்லிங் டு என்டர் த ஸ்பைடர்ஸ் பேண்ட்ரி. ஆன்சர் எப்படி எழுதணும்? நோ த ஃப்ளை இஸ் நாட் willing to enter the spiders pantry. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Can you guess what was in the pantry? உங்களால் கெஸ் பண்ண முடியுமா அந்த பேண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றது கொஷின். ஆன்சர் நாங்கள் என்ன நம்ம கெஸ் பண்ணுறது, இப்போ நம்மளோட வியூ என்னன்னு கேட்குறாங்க போயிட்டு. ஒன்லி remains of dead flies may be found in the pantry. ஸோ அந்த ஃப்ளை என்ன நிறைய தடவை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சொல்லும்போது நம்மளோட கெஸ்ஸிங் என்ன இருக்குது, இந்த ஃப்ளை போகிறதுக்கு பயப்படுது, அப்போது அந்த பேண்ட்ரிக்குள்ளே என்ன இருக்கான், டெட்டு ஃப்ளைஸ், அப்போ இறந்து போன ஈக்கள் தான் அதில் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்னா நோ ஒன்லி ரிமைன்ஸ் ஆஃப் டெட் ஃப்ளைஸ் கேன் பி ஃபவுண்ட் இன் த பேண்ட்ரி. தேர்ட் ஸ்டான்ஸா பாருங்க. Sweet creature, said the spider, you are witty and you are wise. How handsome are you, Guzzy? Guzzy wings, how brilliant are your eyes. அப்படின்னு சொல்லுது. You sweety creature, அழகான ஈயே, உன்னோட அது என்ன சொல்லுது, you are witty, ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப அறிவாளியாக இருக்க, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது. உன்னோட கஸி அந்த ஈக்குள்ள அந்த 2 கொம்பு இருக்கும் பற்றி முன்னாடி, இந்த கஸி விங்ஸ் எல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட் ஐஸ் இருக்குது, கஸி விங்ஸ் எல்லாம் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குது அப்படின்னு புகழ்ந்து பேசுது. ஸோ கொஷின் என்னன்னா லிஸ்ட் த வேர்ட்ஸ் யூஸ்டு பை த ஸ்பைடர் டு டிஸ்கிரைப் த ஃப்ளை. ஸோ ஃப்ளையை என்னெல்லாம் சொல்லி அந்த ஸ்பைடர் டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா ஆன்சர் கீழே நான் டைப் பண்ணியிருக்கேன். ஆன்சர் ஏன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். ஸ்வீட்டி, witty, wise, handsome, guzzy and brilliant. So the words used by the spider to describe the fly are அப்படி கூட எழுதலாம். நீங்கள் இந்த வெறும் ஆன்சர் கூட நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது கூட எழுதலாம். அது இல்லை நான் ஃபுல்லாக சென்டென்ஸோடு எனக்கு வேணும் அப்படின்னா the words used by the spider to describe the fly are sweety, witty, wise, handsome, guzzy, brilliant. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. Why does the spider say that the fly is witty? fly வந்து witty ஏன் சொல்லுது ஸ்பைடர் அப்படின்னு கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன, ஏன் அந்த மாதிரி விட்டின்னா என்ன ரொம்ப கிளவர், ரொம்ப புத்திசாலித்தனமாக இருக்கிற மாதிரி ஏன் சொல்லுது அப்படின்னா பிகாஸ் the fly is clever to avoid entering the web. ஸோ எப்படியெல்லாம் அந்த ஸ்பைடர் பேசி பார்க்குது, எப்படியெல்லாம் அதை கவரணும், அதை வந்து மயக்கி பேசணும்னு ட்ரை பண்ணுது. ஆனால் ஃப்ளை வந்து உஷாராக என்ன பண்ணுது, எந்த ஒரு அதோட வார்த்தைங்களுக்கு அதோட வேர்ட்ஸ்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்குது. ரொம்ப அதாவது என்னென்னா எச்சரிக்கையாக இருக்குது, வேண்டாம் அவாய்ட் பண்ணுது, எல்லாமே எனக்கு வேண்டான்ற மாதிரி அவாய்ட் பண்ணுது. ஸோ அதுதான் ஆன்சர். ஒய்ன்னு வந்தாவே பிகாஸ்னு ஆன்சர் வரணும். Why does the spider say that the fly is witty? Because the spider say that the fly is witty அப்படி எழுதிட்டு because the fly is clever to avoid entering the web. ஸோ அதோட குகைக்குள்ளே, வெப்னா என்ன, அந்த சிலந்தி வலை பார்த்துருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த இதுக்குள்ளே போகிறதுக்கு அது வந்து அவாய்ட் பண்ணுது. அது என்ன சொன்னாலும் அவாய்ட் பண்ணுறது, அது வந்து தந்திரமாக பண்ணுது இல்லையா, அதுக்கு தான் அது விட்டின்ற பேர். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. The spider turned him round about and went into his den. For well he knew the silly fly would soon come back again. அப்போது அந்த ஸ்பைடர் டர்ன்ட் him அரவுண்ட்னா என்ன, சுற்றி பார்த்துட்டு போயிடுது. என்ன நம்பிக்கையோட போகுது ஸ்பைடர், கண்டிப்பாக அந்த ஃப்ளை வந்து எப்படியாவது என் குகைக்குள்ளே என்னோட வலைக்குள்ளே வந்து சிக்கி தான் ஆகணும், கண்டிப்பாக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையில் அது போயிடுது. ஓகேவா? இப்போ கொஷின் என்ன அப்படின்னா why is the poet using the word den
to describe the spider's web. ஸ்பைடர்ஸ் வெப்பை டென் அப்படின்றது ஏன் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வந்து ஒரு கொடூரமான ஒரு டேஞ்சரஸ் ஒரு கண்டிஷனில் டேஞ்சரஸான ஒரு ஃப்ளை, அதாவது ஒரு இன்செக்ட்ஸு. இப்போ எப்படி எதை கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னா, டென்னுனா யார் இருப்பாங்க? சிங்கம் தான் உள்ளே இருக்கும். டென்னோட சிங்கத்தோட வீடு தான் டென்னுன்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் இதோட கம்பேர் பண்ணி பேசும்போது, அப்போது அந்த ஸ்பைடரை எதோட கம்பேர் பண்ணுறாங்க? சிங்கத்தோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ சிங்கம் எங்கே இருக்கும்? டென்னுக்குள்ளே இருக்கும். சிங்கத்து குகைக்குள்ளே யாருன்னா போவாங்களா? போக மாட்டாங்க, ஏன்னா பயப்படுவாங்க. குகைக்குள்ளே போனால் மாட்டி செத்து போயிடுவோமே, அப்படி அந்த ஒரு மீனிங்கில் தான் இந்த டென்னுன்றத ஸ்பைடர். ஏன்னா அது வந்து இந்த ஃப்ளையை கூப்பிட்டு எப்படியாவது தன்னை இரையாக்கிக்கணும்னு பார்க்குது தனக்கு. ஆனால் ஃப்ளை வந்து அவாய்ட் பண்ணுது இல்லையா? ஆனால் எப்படினாலும் அது ஃப்ளை அது உள்ளே வரணும், அந்த வெப்புக்குள்ளே வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஃப்ளை அது ஸ்பைடர் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த அந்த குகைக்குள்ளே வரணும், இல்லை அது வலைக்குள்ளே வரணும்னா அது வலை எப்படி இருக்குமா? அப்போ ஒரு குகை மாதிரி டென் அப்படின்றது. ஸோ அதனால் அந்த போயிட்டு அதை யூஸ் பண்ணுறாரு. ஆன்சர் எப்படி எழுதணும் அதுன்னா, த வேர்ட் டென் டு டிஸ்கிரைப் த ஸ்பைடர்ஸ் வெப் அப்படின்றது எதுக்காக டிஸ்கிரைப் பண்ணுன்னா, த ஸ்பைடர் இஸ் லைக் எ லயன். The spider is like a lion in its web. So the word den is described the spider's web. நீங்கள் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒய்னா பிகாஸ். நீங்கள் இந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். the word den to spider described to the spider's web அப்படின்றதுக்கு பதிலாக the word den is described as the spiders, sorry அப்படி வராது. the word because the spider is like a lion in its web, so the poet described the spider's web as den அப்படி எழுதலாம். சரிங்களா? நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத எழுதி பிகாஸ் எழுதியும் எழுதலாம். வெறும் பிகாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு the spider is like a lion in its webனு எழுதலாம். சரியா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க. why was the spider sure that the fly would come back again? எப்படி அந்த ஸ்பைடருக்கு அவ்வளோ நம்பிக்கை, அது எப்படியாவது நம்ம வலைக்குள்ளே வந்துடும் அப்படின்னு எப்படி நம்பிக்கை அதுக்கு ஏற்பட்டது அப்படின்னா, the spider has flattered the fly. flatteredனா என்ன தெரியுமா? யாருமே ஒரு ஆண் பெண் அப்படி இருக்காங்கன்னா, ஒரு ஆம்பளைங்க ஜென்ஸ் வந்து ஒரு லேடிஸ் நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொல்லிட்டாவே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. இது எல்லாம் இயற்கை, இது வந்து இயற்கை. அப்போ அது அனிமலாக இருந்தாலும் சரி, ஒரு நாயாக இருந்தால், எந்த இதுவாக இருந்தாலும் சரி, எந்த உயிரினமாக இருந்தாலும் அழகை பற்றி பேசினாவே அவங்க பாதி விழுந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை பற்றி பேசியிருக்கு. யார்? இப்போ ஸ்பைடர் வந்து ஃப்ளையை பற்றி நீ அழகாக இருக்கே, உன்னோட கசி இப்படி இருக்குது, உன்னோட விங்ஸ் இப்படி இருக்குது, உன் கண்கள் எப்படி இருக்குன்னு எல்லாம் பேசியிருக்கு. ஸோ அப்போ அது கண்டிப்பாக அது யோசிக்கல, நம்ம அவ்வளோ அழகாக இருக்கோமா அப்படிலாம் யோசிக்கல. அப்போ அந்த நம்பிக்கை ஸ்பைடருக்கு என்ன வந்ததுன்னா, அது யோசிச்சுட்டு கண்டிப்பாக நம்ம குகைக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆன்சர் என்னென்னா, the spider has flattered the fly of its beauty, so he was sure it would come back again. ஸோ பியோட ஆன்சர் நான் மேலே டைப் பண்ணியிருக்கேன், ஏவோட ஆன்சர் மேலே டைப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த ஆன்சர் பிகாஸ் போட்டு எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து the spider has flattered the fly. flatteredனா கவர்ந்து பேசுறது, மயக்கி பேசுறது. of its beauty, அழகை பற்றி பேசினோடனே விழுந்துருச்சு. so he was sure it would come back again அப்படின்றது கொஸ்டினுக்கு ஆன்சர். ஃபிஃப்த் ஒன்று, with busy wings she hugged aloft, then near and nearer drew, thinking only of her brilliant eyes, the green and purple hue. ஸோ அதுதான் வர்ணித்து பேசுருச்சு இல்லையா? இப்போ அதை பற்றி தான் அது யோசனை. யாருக்கு? ஃப்ளைக்கு வந்து அந்த யோசனையிலே இருக்குது. ஓகேவா? இப்போ கொஷின் என்னென்னா, who does she refer to? அப்போ இங்கே ஷீன்றது யார்? the fly. the she refers to the fly அப்படின்னு எழுதுங்க ஆன்சர். சரிங்களா? செகண்ட் கொஷின், what was she thinking of? இப்போ அது எதை பற்றி யோசிச்சுட்டு இருக்குது? தன்னோட பியூட்டி பற்றி. ஏன்னா ஸ்பைடர் சொல்லிடுச்சுல, உன்னோட கண்கள் எப்படி இருக்க, உன்னோட நீ அழகாக இருக்க, ரொம்ப அறிவாளியாக இருக்க, உன்னோட கைஸ் இருக்குது, அப்படியெல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்க, எல்லாம் சொல்லிடுச்சு இல்லையா? ஸோ அதை பற்றி அது திங்க் பண்ணுது. ஸோ ஆன்சர் எப்படி எழுதணும்? she was thinking of her beautiful eyes and the colors of her wings. ஸோ அதோட கலர் ஆஃப் விங்ஸும் பியூட்டிஃபுல் ஐஸை பற்றி அது யோசிச்சு பார்க்குது அப்படின்றது ஆன்சர்.
ஓகேவா? 6th one. And now, dear little children, who may the story read? To idle, silly, flattering words, I pray you never give heed. அப்படின்னா என்ன? யாராவது அந்த மாதிரி மயக்கி பேசினா, குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற போயிட்டு என்னென்னா, அந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா நீங்கள் யார் மயக்கத்துலையோ அந்த பேச்சில் மயங்கி விழுந்துடாதீங்க. திங்க் பண்ணுங்கள், யோசிங்க, எதையுமே யோசித்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே சொல்லுவாங்க. இப்போ பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்கன்னு சொல்லுவாங்க, இல்லை எழுதுறது ஏதாவது செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா தீர யோசிச்சுட்டு செய்யுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி யாருன்னா ஏதாவது ஒன்று அழகாக இருக்குன்னு சொன்னால் விழுந்துடாதீங்க, கொஞ்சம் யோசிங்க அப்படின்றாங்க. ஸோ கொஷின் என்னென்னா, who does I refers to? இந்த 2 லைனில் ஐ யார் அப்படின்னா the poet. I refers to the poet. Second question, what is the advice given to the readers? So readers, இந்த போயமை படித்தவங்களுக்கு என்ன அட்வைஸ் போயட் கொடுக்குறாரு அப்படின்னா, the poet advised us not to fall a prey to flattery and sweet words. யாராவது ரொம்ப இனிமையாக பேசிட்டாங்கன்னா உடனே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி போயட்டு அட்வைஸ் பண்ணுறாரு. ஓகேவா சில்ட்ரன்? இங்கே ரோமன் நம்பர் பி இருக்குது பாருங்கள். கம்ப்ளீட் த சம்மரி ஆஃப் ஃபில்லிங் இன் திஸ் ஸ்பேசஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ். இந்த போயம் வந்து நீங்கள் இந்த ஃபில்லப்ஸ் மாதிரி கொடுத்துருக்க போயமை நீங்கள் ஃபில்லப்ஸ் மாதிரி எழுதி புக்கில் எழுதி காப்பி பண்ணிவிட்டு இது நீங்கள் சம்மரியாகவே படிச்சுக்கலாம். ஒரு போயம் டிஸ்கிரைப் பண்ணுற சம்மரியாகவே படிச்சுக்கலாம் நீங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் அதோடைய ஆன்சர்ஸ் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். த போயட் பிகின்ஸ் வித் த ஸ்பைடர்ஸ் பர்சியூட் ஆஃப் த ஃப்ளை. He chats to the fly to come into its home. The spider describes his parlor as the prettiest one. The spider kinds the curiosity of the fly so that she may enter his home. Fortunately, the fly was witty and refused to get into his home. Now the spider pretends to be a host and asks her to come and rest in his room. He offers her food and a bed to rest. This time also the fly declines the spider's offer very politely. The next weapon that the spider uses is flattery. The spider praises the wings and eyes of the fly and also praises her wisdom. He invites her to look at herself in the mirror, which is in his parlor. The fly is tempted the words and the spider, and she falls a prey to her flattery. ஸோ இதை படிச்சிங்கனாவே உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து பேராகிராஃபும் சம்மரியாகவும் படிச்சுக்கலாம். ஸோ இந்த ரோமன் நம்பர் சி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் 3 டீட்டெயிலும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.